2026 வருடம் மீன ராசிக்கு எப்படி தான் இருக்குது? மன தடுமாற்றமும் சலனமும் குழப்பமும் தான் மீன ராசிக்கு இப்போ எதிராக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஒரு செயலை இறங்கிட்டீங்கன்னா பின்வாங்காதீங்க. யார் அதை சரி தப்புன்னு சொன்னாலும் கவலையும் படாதீங்க. உங்கள் மனசுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தோணிருச்சுன்னா யார் சொன்னாலும் அதை செய்யாதீங்க. சரின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சமயத்தில் தூக்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா 12ல் ராகு இருக்குது. நீங்கள் 4 மணி நேரம் தூங்கினா கூட போதுங்க. ஆனால் அந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கமாக இருக்கணும். உங்கள் உடம்பு வேர்க்கிற மாதிரி எதையாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களோடதில் இருக்கணும். அது சூரிய வெளிச்சத்தில் செஞ்சீங்க அப்படின்னா வெகு சிறப்பு. எந்த மாதிரியான கோவில்கள் போகிறது நல்லாயிருக்கும் அப்படின்னா, வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. 2026 வருடம் மீன ராசிக்கு எப்படி தான் இருக்குது? என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த வருஷத்தை ஒரு ஸ்பெஷலான வருஷமாக, ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெரும் புகழையும் கொடுக்கக்கூடிய வருடமாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தாங்க இந்த பதிவு. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், ஆமாம் ஏற்கனவே 7.5 சனி போயிட்டுருக்கு, போதா குறைக்கு இங்கே ராகுக்கு ஏதோ ஒரு பக்கம் இருக்குது, குரு வேறு 4ல் உட்காந்து அர்த்தாஷ்டம குருவாக இருக்கார், என்ன ஆரம்பம் இது அப்படின்னு கேட்குறீங்களா? சூப்பரான ஆரம்பம் தாங்க. சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் கவனிச்சா போதும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீனத்தில் நமக்கு சந்திரன் இருக்கார், ஓகேங்களா? இங்கே தானே சனி இருக்கார். ஸோ இந்த சந்திரன் சனி இணைவு அப்படிங்கிறது ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தவங்களுடைய அடி ஆழத்தில், அவங்க மனசில் அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை கூட அப்படியே கண்டுபிடிக்கக்கூடிய உள்ளுணர்வு திறனை அபரிதமாக கொடுக்கக்கூடிய கிரக காம்பினேஷன். மைனஸ் என்னன்னு கேட்குறீங்களா? வெளியிலிருந்து யாருமே நம்மளை அடிக்க வேண்டாங்க. விவேக் சார் சொல்கிற மாதிரி நம்மளையே நம்மளை அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ மன தடுமாற்றமும் சலனமும் குழப்பமும் தான் மீனராசிக்கு இப்போ எதிராக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அப்போ என்ன தேவைன்னு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? திடம், தெளிவு, தன்னம்பிக்கை, இதுதான் ரொம்ப முக்கியம். முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணாலும் குழம்பிக்கிங்க. ஆனால் முடிவை எடுத்து இறங்கிட்டால் செயலில் மட்டும்தான் கவனம் இருக்கணும். அதுக்கப்புறம் இது சக்ஸஸ் ஆகுமா இல்லையா அதெல்லாம் யோசிக்கவே கூடாதுங்க. இறங்குனா முடிக்க வேண்டியதுதான். ஏற்கனவே மீனராசிக்கு இந்த கேரக்டர் இருக்குது. குழம்புனா கூட வெளியில் தெரியாமல் வச்சுக்குவோம். காரியத்தில் இறங்கிட்டால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற இந்த குணம் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? ஜஸ்ட் இதை தான் இப்போ அப்ளை பண்ணுங்கள். ஒரு செயலை இறங்கிட்டிங்கன்னா பின்வாங்காதீங்க. யார் அதை சரி தப்புன்னு சொன்னாலும் கவலையும் படாதீங்க. இந்த செயலை கண்டிப்பாக முடிச்சிருங்க. அது 100% உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். 2வது, கடின உழைப்பு உங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ சோம்பலை தவிர்த்துருங்க. 3வது, இந்த சனிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? உண்மையாக இருக்கிறது. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. உங்கள் மனசுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தோணிருச்சுன்னா யார் சொன்னாலும் அதை செய்யாதீங்க. சரின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் வேண்டான்னு சொன்னாலும் நிற்காதீங்க. உங்களுடைய செயல் அதில் உண்மை நேர்மை இருந்தால் 100% சனி உங்களுக்கு நல்லதை மட்டுமே தான் செய்வார். அதனால் விமர்சனங்களை பார்த்து தயங்கி நிற்காதீங்க. விமர்சனங்களை காதிலே வாங்காதீங்க. செயலில் மட்டும் கவனம் செலுத்துங்க. இது வெற்றியை கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, பொதுவாக தன்னுடைய மன உணர்வுகளை யாருக்கிட்டையும் வெளிக்காட்டாதவங்க தான் மீனம், இல்லைங்களா? ஆனால் இப்போவும் அப்படி தானே. ஆனால் இந்த குழப்பமும் வெளியில் தெரியாது, சலனமும் வெளியில் தெரியாது. உள்ளே அழுகிறேன், வெளியே சிரிக்கிறேன், நல்ல வேஷம்தான், வெளுத்து வாங்குறேங்கிற மாதிரி தான் இருக்கும். பரவாயில்லைங்க. ஆனால் சலனம் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. மனம் எப்பெல்லாம் சலனம் அடையுதோ எவ்வளவு சீக்கிரமாக அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வாங்க. இது உங்களுக்கு அவ்வளோ சக்ஸஸ் ஃபார்முலா, அதாவது அவ்வளவு வெற்றிகளை கொண்டு கொடுக்கும். அதே மாதிரி 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கம். இந்த சமயத்தில் தூக்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா 12ல் ராகு இருக்குது, ஓகேங்களா? ஸோ கனவுகள் அதிகமாக வரும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் 4 மணி நேரம் தூங்கினா கூட போதுங்க. ஆனால் அந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கமாக இருக்கணும். ஸோ அதுக்கான பயிற்சிகளை எடுத்துக்கோங்க. இது 2வது. 3வது பார்த்திங்கன்னா, குழந்தைங்க. இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு மறதி அதிகமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிறது சிரமமாக இருக்கும். கொஞ்சம் மறதி அதிகமாக இருக்கும். கவனச்சிதறல் இருக்கும். ஒரு ஒர்க்கை ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அதை பண்ணுறதுக்கு மறந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நல்லா படிச்சுட்டு போவாங்க, அங்கே போய்ட்டு ஹாலில் மறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா, எங்களோட ஆஃபீஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். அந்த மெத்தட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க.
ஸோ அந்த மெத்தேடும் அதுக்கு ஒரு உணவு பழக்கமும் இருக்குது. அந்த ஞாபக சக்தியை மேம்படுத்திக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலான்னு ஒன்று இருக்குது, அதையும் உங்களுக்கு தருவாங்க. அந்த ஆஃபீஸ் நம்பர் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இப்போ நம்ம வேலையில் இருக்கும்போது நம்ம மேலே ஒரு தேவையில்லாத விஷயங்கள் சொல்கிறது, நம்ம வந்து கரெக்டாக அந்த டயத்தில் ஒரு ஒர்க்கை முடிக்கல, இல்லைன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விமர்சனங்கள் வரும். விமர்சனத்துக்கு தான் ஏற்கனவே சொன்னாங்க, விமர்சனத்தை பார்த்து தயங்காதீங்க, விமர்சனத்தை பார்த்து பயப்படாதீங்க, விமர்சனத்தினால மனசு சோர்வடையாதீங்க. ஓகேங்களா? நம்மளுடைய ஒர்க் நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது இல்லையா, நம்ம ஒர்க் நமக்கு ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு தோணுது இல்லையா, அவ்வளோதான். வாட் நெக்ஸ்ட்டுன்னு மட்டும் யோசிங்க. இந்த விமர்சனங்களை காது கொடுத்து வாங்கினா நம்மளை உடச்சிடும். அதனால் அங்கே நிற்கவே கூடாது. ஓகேங்களா? அதை வந்து கண்டுங்காணாமல் போயிடணும். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நம்மளுடைய ராசிநாதனான குரு நம்மளுடைய 5ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று வர்றாருங்க. அந்த குரு நம்மளையும் பார்க்குறாரு. ஓகேங்களா? 5ஆம் இடத்திலிருந்து பார்க்குறாரு நம்மளை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு, நம்முடைய பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஸோ இந்த 6 மாதம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ஏற்றங்கள், மாற்றங்கள், நிறைய வழிகளை, நிறைய வேதனைகளை, நிறைய பொருளாதார சிக்கல்களை சந்தித்து தானே வந்திருக்கீங்க. ஸோ குரு இந்த இடத்துல வர்றது அபரிதமான பலனை கொடுக்கும். அவ்வளவு காயங்களையும் ஆற வைத்து அந்த வடுவை கூட மாற்றுகின்ற அளவுக்கு வல்லமையாக இந்த குரு பயிற்சி காலம் இருக்கும். ஸோ இந்த குரு பயிற்சி நமக்கு ஏற்றங்களை அதிகமாக கொடுக்கின்ற ஒரு காலமாக இருக்கிறதுனால 2026 வருடம் ஒரு புகழை அதிகமாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக நமக்கு இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் பாவத்துக்கு குரு வந்ததுக்கப்புறம் நல்ல ஏற்றங்கள், நல்ல முயற்சிகள், நம்மளுடைய முயற்சி அனைத்தும் வெற்றியை தேடி கொடுக்கக்கூடியதாக, நம்ம படித்த படிப்பு அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய சூழலை கொடுக்கும். வேலையில் அது வரைக்கும் இந்த விமர்சனம்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த விமர்சனத்தை தாண்டி நாம் செய்த நம்மளுடைய உண்மையான உழைப்பினுடைய பலனை மற்றவர்கள் புரிந்து கொண்டு அதற்கான ப்ரொமோஷன்ஸோ இல்லை அடுத்த கேட்டகரிக்கு நகர்றதோ இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுத்துரும். அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசிக்கு ஒரே ஒரு விஷயங்க, குரு வந்து இந்த இப்போது 4 இருந்தாலும் சரி, அதாவது அடுத்த 5க்கு மாறினாலும் சரிங்க, சீக்ரெட்டாக இருங்க. தொழில் பற்றின விஷயங்கள், தொழிலில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய வாடிக்கையாளர்கள் யார், உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்களுடைய தொழிலுக்கான முயற்சிகள், உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு மட்டுமே தெரிந்ததாக இருக்கட்டும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல ஏற்றம் உண்டு, தொழிலில் நல்ல லாபம் உண்டு, தொழிலில் நல்ல வருமானம் இருக்கும், வாடிக்கையாளர்களினுடைய பெருக்கமும் அதிகம் இருக்கும். உங்களுடைய வாடிக்கையாளர்களே உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்களை ஈர்த்து கொடுக்கின்ற நிலையும் உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தது வந்து ஆரோக்கியம் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் இப்போ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, முதல் விஷயமே பாடி டீஹைட்ரேட். ஏன்னா இந்த ஓவர் திங்கிங் உடம்புக்கு நல்லதே கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மனசை இந்த மாதிரி சலனங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள் இதிலிருந்து வெளியில் கொண்டு வாங்க, செயலில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அப்போ கண்டிப்பாக என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் அந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து கம்பல்சரி. அதில் வாக்கிங் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே கட்டாயமான ஒன்று. வாக்கிங் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது இப்போ ஒரு சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாங்க, அது கூட ஏதாவது ஒன்று வந்து செய்யுங்க. டெய்லி மார்னிங் இந்த மாதிரி ரொட்டீனாக ஒன்று வச்சுக்கோங்க. உடம்பு வேர்க்கிற மாதிரி எதையாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களோடதில் இருக்கணும். அது சூரிய வெளிச்சத்தில் செஞ்சீங்க அப்படின்னா வெகு சிறப்பு. அடுத்தது வந்து இரவு. தினமும் இரவு நேரத்தில் ஓப்பன் பிளேஸில் கொஞ்சம் நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் உங்களுடைய திட்டங்களை அங்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க. உங்கள் திட்டத்தை எழுதிட்டு அதை ஒரு ஸ்கெட்ச் பெனில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் படிங்க. இது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கோவில்கள், எந்த மாதிரியான கோவில்கள் வந்து போகிறது நல்லாயிருக்கும் அப்படின்னா, 7.5 சனி அப்படின்னாலே பிரதோஷ வழிபாடுங்கிறது கட்டாயமாக இருக்கிற ஒன்று தான். ஸோ பிரதோஷ வழிபாடு பண்ணுறது சிவன் கோயிலுக்கு போங்க, அங்கே ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சிவன் கோயிலில் வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்குறது, சிவன் கோயிலில் ஏதாவது ஒரு அபிஷேகம் கொடுங்க. அதே மாதிரி கோவில் கும்பாபிஷேகம், எங்கே கோவில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அங்கே நீங்கள் போயிட்டு வாங்க. இது ஒரு பரிகாரமாகவே உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வருடம் ஒரு முறை திருச்செந்தூர், ராமேஸ்வரம் 2லேயும் போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா 2ல் ஏதாவது ஒன்று. ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இதெல்லாம் கோவில்களுக்கு.
இல்லைங்க எங்களை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறக்கோ இல்லை அங்கெல்லாம் போகக்கூடிய நிலைமை எனக்கு இப்போ இல்லை, நான் வீட்லேயே பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா ஆமாங்க, இதுக்கு கட்டாயமாக இருக்குது. என்ன அப்படின்னா ஆற்று நீர், அருவி நீர், கடல் நீர், இதில் எங்கே இருக்கோ அங்கே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் குளிச்சுட்டு பக்கத்தில் எங்கே கோவில் இருக்கோ அந்த கோயிலில் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் அமைதியாக அங்கே உட்காந்துருங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி கோவில் இல்லைங்க, பக்கத்தில் ஆறு, அருவி, அந்த மாதிரி கடல் இதெல்லாம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா போய் குளிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக ஒரு மெடிடேட் பண்ணுங்கள். இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு சுவாமியினுடைய பதிகங்கள் பாட்டு போட்டு அது முடிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபீல் பண்ணி அதை கேளுங்க. இது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பண்ண வேண்டியது கண்டிப்பாக சீரியல்ஸ் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, சீரியலை கட்டாயமாக தவிர்த்துருங்க. அதே போல் வீட்டில் வந்து இந்த நெகட்டிவாக பேசுகிறது, இந்த நெகட்டிவாக பேசக்கூடிய ஆட்கள் இவங்களுடைய பழக்க வழக்கத்தெல்லாம் சுத்தமாக விட்டுருங்க. பார்க்குறது, படிக்கிறது, கேட்குறது, திங்க் பண்ணுறது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சின்ன நட்பு வட்டத்தை உருவாக்கிக்கங்க. இவங்க எல்லாமே நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ளவங்களாக இருந்தது அப்படின்னா இந்த வருஷத்தை ஏற்றமாக நீங்கள் மாற்றுறதுக்கு இவர்களுடைய நகைச்சுவை உணர்வே உங்களுக்கு ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நட்பு வட்டத்தை உருவாக்கிக்கங்க. அதே போல் தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தியானம், இல்லையா ஒரு பிராணாயாமம், இல்லைன்னா ஏதாவது யோகாசனம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை ரெகுலராக வீட்டில் பண்ணுங்கள். இதுவே போதுங்க, உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். செய்து பாருங்கள், பலனடையுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.